அனைத்து தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏன் இந்த வாழ்த்துக்கள் என்றால், உங்களுக்கு ஒரு புதிய சின்னம்மா கிடைச்சிட்டா. குழந்தைகளை புதிய சின்னம்மாவை விரும்பியோ விரும்பாமலோ நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதுதான் இப்ப இருக்கிற அங்க சூழ்நிலை. ஏனென்றால் இந்த சின்னம்மா தான் உங்களுடைய அம்மாவே கொண்டுருவார். அவாவை நீங்க சின்னம்மாண்ட நீ அழைத்து ஆக வேண்டும். ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்க இன்னும் ஒரு தயாரத்து பிள்ளைகள், அதாவது உங்களுடைய அம்மா இவா இல்லை, ஆனா இவா உங்களுக்கு சின்னம்மா. குழந்தைகளே, நீங்க வடிவா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அம்மா செத்த பிறகு உங்களுக்கு ஒரு சின்னம்மா வருவா வீட்டுக்கு. அந்த சின்னம்மா உங்களை எப்படி கவனிப்பான்றது கூடுதலான ஆட்களுக்கு தெரியும். அதாவது அம்மாங்க அன்பு அந்த சின்னம்மாட்ட இருக்காது. ஆனால் அது ஒரு கொலகார சின்னம்மாண்டா உங்களுக்கு எவ்வளவு கொடூரமான வாழ்க்கை நடக்க போது பாருங்க. உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போறோம் இல்லை, இனித்தான் உங்களோட வாழ்க்கை என்ன அழிய போகுது. தமிழ்நாட்டில் ஒரு சில குழந்தைகள் உண்மையா துணிச்சலோட போராடுறீங்க, கத்துறீங்க, அது நல்ல விஷயம் இல்லைன்னு இல்லை. ஆனா மற்ற எல்லாரும் நீங்க சின்னம்மாவை ஏற்றுக்கிறீங்க. ஆனா சின்னம்மா உங்களோட அம்மாவுக்கு என்ன செய்தான்னு ஏன் நீங்க கேட்க பயப்படுறீங்க? குழந்தைகளே, தயவு செய்து கேளுங்க. சின்னம்மா வந்தோன்னா கேளுங்க. ஆனா நீங்க கையேந்து இப்பவே வச்சுட்டாங்க. இனிய காலங்களில் சின்னம்மா என்னென்ன செய்வான்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்னம்மாவில் ஒரு நாளும் உங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. ஏன்னா சின்னம்மா ஒரு பெரிய ஒரு குற்றவாளி. அவ இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த தலைமைப்படத்துல இருக்க போறான்றது கேள்விக்குறி. அதை விட சின்னம்மாக்கு கோபம் வந்துச்சுன்னா குழந்தைகளை கொண்டுடுவா. அதை நீங்க கவனம் எடுக்கணும். அதாவது நீங்க அவ அந்த காலில் விழுமட்டும், நீங்க அவட்ட கையேந்து மட்டும்தான் உங்களோட உயிருக்கு பாதுகாப்பு. எப்ப அதை மறுத்து மீறி கதைச்சிங்களோ அடிதான். நான் ரோட்ல வச்சு அடிதான். இப்ப கிட்டல விழுந்துச்சு கொஞ்சம் பேருக்கு, கொஞ்சம் குழந்தைகளுக்கு அடி விழுந்த பார்த்துப்பீங்க. அதே மாதிரி அடிதான். என்னத்தை நான் அதுல சொல்ல வரேன்டா, குழந்தைகளே, உங்களோட அப்பா சின்னம்மாவை இப்ப ஏற்றுக்கொண்டுட்டார். அவர் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள விட்டுருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அதாவது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். பின்னாடிக்கு நீங்களும் நல்லா இருந்திருக்கலாம். ஆனா அவங்களோட அப்பா சின்னம்மா அந்த காலில் விழுந்தபடியால் இனி அங்க என்ன நடக்க போறன்றது காலம் தான் பதில் சொல்லணும். ஆனா என்றாலும் குழந்தைகளை மனதை தளர விடாம போராடுங்க. ஏனென்றா உங்களுடைய அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்றதை சின்னம்மாட்ட கேளுங்க. சின்னம்மா பதில் சொல்லும் பிறகு விடாதீங்க. ஏன்னா சின்னம்மா சும்மா லேசுப்பட்ட ஆள் இல்லை. இவ்வளவு விஷயத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கிறார். ஆனா இவ்வளவு திட்டத்தை சும்மா நேற்று போட்ட திட்டம் இல்லை. அதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு மேல போட்ட திட்டம். சும்மா இருந்தவா சின்னம்மா இவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரி ஆகி இவ்வளவு பெரிய இடத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்தவாண்ட சின்னம்மாண்ட தலண்டோ தலன். அதுவும் சரிதான். நீங்க என்ன செய்வீங்க? நீங்களும் இப்ப அனாதைகள். அதாவது அம்மாவை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பறவை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இனி சொல்றாக்குற பேச்சு தான் கேட்கணும். சின்னம்மாவோட அண்டித்தான் நீங்களும் வாழணும். வேற வழி இல்லை. அப்பா அதை விரும்புறேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த சான்ஸை மட்டும் கைவிட்டுறாங்க. இன்னும் ஒரு 4 வருஷத்தாலேயோ 5 வருஷத்தாலேயோ வரப்போற தேர்தலில் உங்களோட வாக்கை வேறொரு அப்பாவுக்கு கொடுத்து அந்த அப்பாவை வாங்கினா இனிமேலும் இப்படியான கொடூரமான சின்னம்மாக்கள் உங்களுக்கு வரமாட்டேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது, உங்களோட நாட்டுக்கு நல்லது. கடைசியா ஒன்று சொல்லிக் கொள்றேன். ஆம புகுந்த வீடும் சின்னம்மா புகுந்த வீடும் உருப்பட்ட சரித்திரமே இல்லை. அதால கவனம். நன்றி, வணக்கம்.